வணக்கம். இன்னைக்கு நாம மாணவர்களோட உண்மையான திறனை வெளிக்கொண்டு வர உதவுற சில முக்கியமான கருவிகளை பத்தி தான் ரொம்ப விளக்கமா பார்க்க போறோம். நம்ம எல்லாருக்குமே இந்த கேள்வி மனசுல வந்திருக்கும் இல்லையா? ஒரு மாணவரோட எதிர்காலத்தை சரியா வடிவமைக்கிறதுக்கு எது பெஸ்ட் வழி? வாங்க இந்த கேள்விக்கான பதில தேடலாம். நாம இன்னைக்கு பார்க்க போற எல்லா விஷயங்களுமே தேசிய கல்வி நிறுவனத்தோட வழிகாட்டல் மற்றும் ஆலோசனை பாடத்திட்டத்திலிருந்து எடுக்கப்பட்டதுதான். சோ நாம பேச போறது எல்லாமே ரொம்ப நம்பகமான அங்கீகரிக்கப்பட்ட வழிமுறைகள் தான். சரி, வாங்க விஷயத்துக்குள்ள போலாம். மாணவர்களுக்கு வழிகாட்ட பயன்படுற இந்த மதிப்பீடுகளை வெறும் டெஸ்ட் அப்படின்னு மட்டும் நினைக்காதீங்க. அதுக்கு பதிலா ஒரு கவுன்சிலரோட டூல் கிட் மாதிரி கற்பனை பண்ணி பாருங்க. ஒவ்வொரு டூலுக்கும் ஒரு ஸ்பெசிபிக் நோக்கம் இருக்கு. அப்போ அந்த டூல் கிட்ல என்னென்ன இருக்கு? 4 முக்கியமான விஷயங்கள். முதல்ல, ஒரு மாணவருக்கு என்ன தெரியும்னு பாப்போம். அடுத்து, அவங்க எப்படி யோசிக்கிறாங்கன்னு புரிஞ்சுப்போம். மூணாவதா, அவங்களுக்கு உண்மையிலே என்ன பிடிக்குதுன்னு கண்டுபிடிப்போம். கடைசியா, அவங்களோட பர்சனாலிட்டி என்னன்னு தெரிஞ்சுப்போம். நம்மளோட முதல் டூல் அடைவுச் சோதனை. அதாவது ஒரு மாணவர் இதுவரைக்கும் என்ன கத்துக்கிட்டு இருக்கார் அப்படிங்கறத பத்தினது. இந்த அடைவுச் சோதனை ரொம்பவே நேரடியான ஒரு விஷயம். ஒரு மாணவர் கணக்குலையோ அறிவியல் மாதிரியான ஒரு ஸ்பெசிபிக் பாடத்திலையோ எந்த அளவுக்கு அறிவையும் திறமையும் வளர்த்துக்கிட்டு இருக்காருன்னு இது அளந்து சொல்லும். இதோட நோக்கம் மாணவர்களோட மார்க்க மட்டும் பார்க்கறதில்ல, அவங்களோட பலம் எது பலவீனம் எதுன்னு ஆசிரியர்கள் புரிஞ்சுக்க இது ரொம்ப உதவுது. இத வச்சு ஒவ்வொரு மாணவருக்கும் ஏத்த மாதிரி எப்படி சொல்லிக் கொடுக்கலான்னு திட்டமிட முடியும். சிம்பிளா சொல்லணும்னா, நாம ஸ்கூல்ல எழுதுறோம் இல்லையா, அந்த டேர்ம் எக்ஸாம்ஸ், யூனிட் டெஸ்ட், இது எல்லாமே அடைவுச் சோதனைக்கு ஒரு நல்ல உதாரணம் தான். இது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒண்ணுதான். சரி, வாங்க அடுத்த டூலுக்கு போலாம். இது ஒரு மாணவருக்கு என்ன தெரியும் அப்படிங்கறத விட அவங்க எப்படி யோசிக்கிறாங்க அப்படின்னு பார்க்க போகுது. இதுக்கு பேர் தான் அறிவாற்றல் மதிப்பீடு. பாருங்க, இது வெறும் மனப்பாடம் பண்ற திறமைய சோதிக்கிறதில்ல. அதுக்கு பதிலா ஒரு புது விஷயத்த ஒரு மாணவர் எப்படி புரிஞ்சுக்கிறார், ஒரு சிக்கலுக்கு எப்படி தீர்வு கண்டுபிடிக்கிறார்னு ரொம்ப ஆழமான திறன்களை இது அளக்குது. இது அவங்களோட கத்துக்கிற திறனோட அடித்தளத்தையே நமக்கு காட்டும். இந்த அறிவாற்றல் திறன்கிறது ஒரே ஒரு விஷயம் கிடையாது, இது பல திறன்களோட ஒரு தொகுப்பு. அதாவது மொழிய புரிஞ்சுக்கிறதுல தகவல்களை ஞாபகம் வச்சு வேலை செய்யறது, வேகமா யோசிக்கிறது, ஒரு வேலையை திட்டமிட்டு முடிக்கிறதுன்னு இதுல நிறைய விஷயங்கள் அடங்கியிருக்கு. இதுக்கு ஒரு பிரபலமான எடுத்துக்காட்டு சொல்லணும்னா, வெக்ஸ்லர் நுண்ணறிவு அளவுகோல்களை சொல்லலாம். பெரியவங்களுக்கு WAIS, குழந்தைங்களுக்கு WISTன்னு சொல்லுவாங்க. ஒருத்தரோட நுண்ணறிவை பல கோணங்கள்ல அளக்க இது ரொம்பவே உதவுது. ஓகே, இதுவரைக்கும் அறிவு திறமை பத்தி பார்த்தோம். இப்போ கொஞ்சம் விலகி ஒருத்தரோட விருப்பங்கள் ஆர்வங்கள் பத்தி பேசலாம். இதுதான் நம்மளோட 3வது டூல். ஒரு மாணவர் எதுல திறமையானவருங்கிறது மட்டும் முக்கியம் இல்ல, அவங்களுக்கு உண்மையிலே எதுல ஆர்வம் இருக்குங்கிறதும் ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லையா? ஏன்னா ஆர்வம் இருந்தா மட்டும்தான் அந்த துறையில ஒரு உத்வேகத்தோட நீண்ட காலத்துக்கு ஜெயிக்க முடியும். இந்த ஆர்வ பட்டியல்கள் அதை கண்டுபிடிக்கத்தான் உதவுது. இந்த சோதனைகள் மூலியமா ஒருத்தருக்கு எந்த மாதிரி வேலைகள்ல ஆர்வம் அதிகம்னு தெரிஞ்சுக்கலாம். உதாரணத்துக்கு, ஒருத்தருக்கு மத்தவங்களோட பேசி பழகிறது பிடிக்குமா இல்ல இயந்திரங்களோட வேலை செய்யறது பிடிக்குமான்னு கண்டுபிடிச்சு அதுக்கேத்த மாதிரி கரியர் பாதைகளை பரிந்துரைக்க முடியும். இதுக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு தி ஸ்ட்ராங் ஆர்வ பட்டியல். கெரியர் கைடன்ஸ்ல இது ரொம்பவே பிரபலமான ஒரு கருவி. ஒருத்தரோட ஆர்வத்தை வேலை உலகத்தோட எப்படி பொருத்தலான்னு இது தெளிவா காட்டிடும். நம்ம டூல் கிட்ல இருக்கிற கடைசி மற்றும் ரொம்பவே தனிப்பட்ட ஒரு டூல் இதுதான். இது ஒருத்தரோட உள்ளார்ந்த குணாதிசயங்களை பத்தினது. ஒருத்தரோட பர்சனாலிட்டி, அதாவது அவங்க எப்படிப்பட்டவங்க, எப்படி நடந்துக்கிறாங்க, உணர்ச்சிகளை எப்படி கையாடுறாங்க, இது எல்லாமே அவங்களோட படிப்பு மற்றும் வேலை வாழ்க்கையில பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். இதுதான் ஆளுமை மதிப்பீடுகள் ஆராயுது. உளவியல்ல பிக் 5ன்னு சொல்வாங்க. அதாவது புது அனுபவங்களுக்கு தயாரா இருக்கிறது, ரொம்ப ஒழுக்கமா இருக்கிறது, மத்தவங்களோட சுலபமா பழகுறது, விட்டு கொடுத்து போறது, அப்புறம் உணர்ச்சி வசப்படுற தன்மை. இந்த 5 குணங்களும் ஒருத்தரோட ஆளுமைய பத்தி ஒரு தெளிவான புரிதலை நமக்கு கொடுக்கும். அப்போ ஆளுமையை எப்படி அளக்குறாங்க? இதுல 2 முக்கிய வழிகள் இருக்கு. ஒன்னு, உங்ககிட்டயே நேரடியா கேள்விகள் கேட்டு பதில்களை வாங்குறது. இன்னொன்னு, சில தெளிவில்லாத படங்களை காட்டி உங்க மனசுல என்ன தோணுதோ அத சொல்றது. இது உங்க ஆழ்மன எண்ணங்களை வெளிக்கொண்டு வரும். இதுல நாம புரிஞ்சுக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம் இதுதான். இந்த எந்த கருவியுமே ஒரு மாணவர் மேல இவ இப்படித்தான் முத்திர குத்துறதுக்காக இல்ல. இது எல்லாமே ஒரு பெரிய புதிரோட சின்ன சின்ன துண்டுகள் மாதிரி. இந்த எல்லா துண்டுகளையும் ஒன்னா சேர்த்து பார்க்கும்போதுதான் ஒரு மாணவரை பத்தின முழுமையான சித்திரம் கிடைக்கும்.
சரி, இந்த விளக்கத்தோட இறுதியில உங்களுக்கான ஒரு கேள்வி. உங்களோட திறமை, உங்களோட சிந்தனை, உங்களோட ஆர்வம், அப்புறம் உங்களோட ஆளுமை, இது எல்லாத்தையும் மனசுல வச்சு உங்க எதிர்காலத்தை பத்தி நீங்க கேட்க நினைக்கிற அந்த ஒரு முக்கியமான கேள்வி எதுவா இருக்கும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.